வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு நடந்த கம்பைனடு ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரியேஷன் சபார்டினேட் இன் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ் அந்த எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே 25 கொஸ்டின் தமிழ் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2300 கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 2500 கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதில் வந்து நம்ம 2300 கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவிற்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது எவ்வகை விடை அப்படிங்கிறது. எவ்வகை விடை அப்படின்னா ஆப்ஷன் சி சுட்டு விடை. அதுதான் ஓகேங்களா. அதாவது சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடையை தான் சுட்டு விடை. இதோ இங்கே பேருந்து நிற்குமா அப்படிங்கிறதுக்கு அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுட்டி கூறுறோம். இந்த மாதிரி சுட்டி கூறக்கூடிய விடையை சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடை வகையை தேர்வு செய்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன வகை விடை அப்படின்னா ஆப்ஷன் சி இனமொழி விடை தான். ஓகேங்களா. ஓகே, அதாவது இனமொழி விடை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ கதை அப்படின்னு வருது, அடுத்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா கட்டுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறது. ஓகேங்களா. கதை, கட்டுரை, கவிதை, செய்யுள். ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி பட்டதெல்லாம் ஒரே இனமொழி தான், ஒரே இனத்தை சேர்ந்தது தான். ஓகேங்களா. இப்போ வந்து அவர் என்ன கேட்குறாரு, உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எழுத தெரியாது, எழுத தெரியும்னு சொல்லாமல் அதற்கு இனமான ஒன்றான கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இனமான ஒரு விடையை கூறுறது தான் இனமொழி விடை அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக பாருங்கள், உங்களுக்கு ஆடத் தெரியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு பாடத் தெரியும் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி அதாவது இதற்கு இனமானது ஆடல், பாடல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இனத்தை சேர்ந்தது. ஆனால் அதற்கான விடையை வந்து நம்ம டைரக்டாக கூறாமல் அதை சம்மந்தப்பட்ட இன்னொரு இனத்தை கூறுறதுனால அது வந்து இனமொழி விடை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வினா என்பதை எழுதுக அப்படிங்கிறது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். எவ்வகை விடை அப்படின்னா ஆப்ஷன் சி அறியா வினா. சாரி, எவ்வகை வினா அப்படின்னா ஆப்ஷன் சி அறியா வினா. ஓகேங்களா. ஓகே, அதாவது அறியா வினா அப்படின்னா என்ன அப்படின்னா தான் அறியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது தான் அறியா வினா அப்படிங்கிறது. இந்த மாணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கவிதையோட பொருள் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட போய் வினா வராரு. இந்த மாதிரி அறியாமல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது அறியா வினா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. டெலிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பேராளர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஏ 5 4 1 2 3 தான் இதற்கான ஆன்சர். அகலாய்வு அப்படின்னா எக்ஸாவேஷன். ஓகேங்களா. கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபி. அப்புறம் பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். புடைப்பு சிப்பம் அப்படின்னா எக்ஸ்போஸ்டு கல்ச்சர் அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கு வந்து ஒரு சிறு தகவல். அதாவது தமிழ் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 10 to 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது. உங்களால் முழு மதிப்பெண்களை எடுத்துட முடியும். என்ன ரீசன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து அப்படியே கேட்பாங்க. ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலிமா ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. எந்தெந்த ஏரியாக்களில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அது எந்த மாதிரி கேட்குறாங்க, நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜியே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலிமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஊடகம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொற்றினால் போல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது தரக்கூடிய பொருள் ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை. அதுதான். இப்போ நெல்லிக்காய் மூட்டையை நீங்கள் கொட்டுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த நெல்லிக்காய் என்ன ஆகும் அப்படின்னா 4 திசையில் என்ன ஆகும் அப்படின்னா பரவும். ஓகேங்களா. இது வந்து ஒற்றுமையின்மையை தான் காட்டுது. அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொருத்துக. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயலாத செயல். ஓகேங்களா. கல்லில் வந்து எப்படி இருக்கும், கல் கடினமாக இருக்கும், அதை போய் நம்ம நார் உரிக்க முடியுமா,
முடியாது. இந்த மாதிரி இயலாத செயலுக்காக இந்த மரபு தொடரை பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த ஓமையின் பொருளை தேர்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த ஓமையோட பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எதிர்பாரா நிகழ்வு. அதுதான். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிணறு வெட்டுறதுக்காக கிணறு வெட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு பூதம் கிளம்புது. ஓகேங்களா? நம்ம ஒரு நோக்கத்துக்காக போனா, அங்க ஒரு நோக்கம் உண்டாகி ஒரு பிரச்சனை கிளம்புது. இந்த மாதிரி நம்ம அதை எதிர்பார்க்கவே இல்ல. இந்த எதிர்பாராத நிகழ்வை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி, பிறவினை வாக்கியம். அதாவது அதாவது தன்வினை வாக்கியம்னா ஒரு எழுவாய் தன்னோட செயலை தானே செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? பிறவினை வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாய் தன்னோட செயலை தான் செய்யாம பிறரை கொண்டு செய்ய வச்சாங்க அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். ஓகேங்களா? இங்க தந்தை என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட மகனை வந்து என்ன பண்றாரு, பணம் கட்டி படிக்க வைக்கிறாரு. அந்த எழுவாய் என்ன பண்றாரு, தானே செய்யல அந்த செயலை செய்யாம பிறரை கொண்டு தன் மகனை கொண்டு செய்யறதுனால இது பிறவினை. ஓகே. அடுத்து பாருங்க, செய்வினை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். அதாவது எழுவாய், செய்யப்படு பொருள், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயனிலை. இந்த ஆர்டரில் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த எழுவாய் செய்யப்படு பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டும் வரும், மறைந்து வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து செயப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யப்படு பொருள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து செய்யப்படு பொருள் வரும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் வரும். அதற்கடுத்து பயனிலை வரும். இந்த ஆர்டர் படி வந்துச்சு அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை. ஓகே. இதில் எழுவாய் பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பான ஆள் அப்படிங்கிறது வெளிப்பட்டு வரும். ஓகே. பயனிலை பார்த்தீங்கன்னா படு, பட்டது, பெற்றது அப்படிங்கிற இந்த பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறதுக்கு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது தன்வினை. ஓகேங்களா? ஓகே. என்ன அப்படின்னா அதாவது அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னு இருக்கு. அப்போ இது வந்து எழுவாய் வந்து தன்னோட செயலை தானே செஞ்சுக்கிறது. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நன்றாக படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு எழுவாய் தன்னோட செயலை தானே செய்கிறாங்க. அதனால இது வந்து தன்வினை தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்க அப்படிங்கிறது. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படிங்கிறது. என்ன தொடர் அப்படின்னா ஆப்ஷன் சி, வினா தொடர். ஓகேங்களா? ஓகே. அதாவது வினாத்தொடர் எப்படி அப்படின்னா இப்போ வினாவை கொண்டு முடியறதுனால இது வினாத்தொடர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து விளைவு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், திட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டல், விதித்தல். இந்த பொருளில் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விளைவு தொடர் அல்லது கட்டளை விளைவு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விழித்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றுவது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விழித்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து செய்தி தொடர்னா ஒரு செய்தியை வந்து நம்ம தொடர் போல சொல்றது தான் செய்தி தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் அப்படிங்கிறது. அதாவது இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி விடைக்கேற்ற வினா அப்படின்னு கேட்டாங்கன்னாவே நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒரு போல் 2 தடவை வாட்சி பார்க்கணும். ஓகேங்களா? அதில் முக்கியமான கீ பாயிண்ட்டை நீங்கள் ஆன்சராக வச்சுக்கணும். மிச்சத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினாக மாற்றணும். இதில் முக்கியமான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவர் அப்படிங்கிறது தான். அப்போ அதை ஆன்சராக வச்சுக்கோங்க. கொஸ்டினை என்ன மாற்றணும், நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் அப்படின்னு நீங்கள் கொஸ்டினை வச்சிங்க அப்படின்னா அதற்கான பதிலாக என்ன வரும், எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இதுதான் இதை கண்டுபிடிக்க ஈஸியான மெத்தட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை அதாவது எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது அப்படிங்கிறது. சேம் தான், வினாவை பொறுத்தே நம்ம மேலே சொன்ன மெத்தட் தான். முக்கியமான கீ பாயிண்ட்டை ஆன்சராக வச்சுக்கோங்க. மிச்சத்தை வந்து நீங்கள் கொஸ்டினாக மாற்றுங்க. இதில் முக்கியமான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது அப்படிங்கிற தொடரில் உயிர் பிழைக்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது அப்படிங்கிறப்ப எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது அப்படிங்கிற ஆன்சர் வரும்.
ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? அப்படின்னா ஆப்ஷன் சி இனிமை கூட்டல் ஓசை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. அதாவது இன்னோசை அப்படின்னாவே இனிமை கூட்டல் ஓசை. இப்போ பாருங்க, சப்போஸ் இந்த இனிமை கூட்டல் ஓசை அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னோசை அப்படின்னா அந்த சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்திய இணைகளை தேர்க. ஓகேங்களா? ஓகே. இதுல சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா 2, 3 நல்லாரோடு பொருந்து, பொருளோடு பொறுத்து அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதற்கு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் அப்படிங்கிறது தான். ஓகே. இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கம்ப ராமாயணத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. இந்த கம்ப ராமாயணத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கம்ப ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னா கம்பர் அவர்கள். ஓகே. இந்த கம்பர் தன்னோட நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராமா அவதாரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் இவர் வந்து இடுறாரு. ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 காண்டங்களை கொண்டுள்ளது, 118 படலங்களை கொண்டுள்ளது, 10,589 பாடல்களை கொண்டுள்ள நூல் தான் கம்பராமாயணம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த கம்பர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க அப்படிங்கிறது. இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உலகில் உள்ள உயிரினங்களில் மனித பிறவி தனித்தன்மை உடையது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இந்த அகர வரிசை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. உயிரெழுத்து அப்புறம் மெய்யெழுத்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு உயிரெழுத்துப்படி நம்ம அந்த சொற்கள அமைக்கிறோம். அடுத்து மெய்யெழுத்து, அடுத்து உயிர்மெய் எழுத்து. இந்த ஆர்டர் படி நம்ம சொற்கள வரிசைப்படுத்தணும்னா, அது அகர வரிசை அப்படிங்கிறாங்க. ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சங்கு, சுண்டல், நுங்கு, பட்டணம், பிஞ்சு, வஞ்சம், வண்டி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சகரமும் பகரமும் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ சகர வரிசைனா சா, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதே பா வரிசைனா பா, பா, பி, பி, பூ, பூ, பே, பே, பை, போ, போ, பௌ அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது அகர வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க அப்படிங்கிறது. இதில் வந்து சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தேன், நூல், பை, மலர், வா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதுதான். அதாவது இது வந்து என்ன அப்படின்னா நம்ம சொன்னதா மேலே சொன்னதா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? அதன்படி நம்ம சொற்களை வடிவமைக்கிறோம், வரிசைப்படுத்துகிறோம். இப்போ தா ஃபஸ்ட்டு வரும், அடுத்து நூ ஃபஸ்ட், நாங்க அந்த நூங்கிறது செகண்டு, பா பை அப்படிங்கிறது தேர்டு, மாங்கிறது ஃபோர்த்து, வாங்கிறது ஃபிஃப்த்து. ஓகேங்களா? இது எல்லாமே மெய்யெழுத்து வரிசைகள். ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம சொற்களை வடிவமைக்கிறது தான் அகர வரிசை அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிடி என்ற சொல்லின் வினையெச்சம் கண்டறிக அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பிடித்து அப்படிங்கிறது தான். ஓகே. வினையெச்ச விகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உ, இ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வினையெச்ச விகுதிகள். பிடித்துல வரக்கூடிய தூவ பிரிச்சோம்னா இத்து ப்ளஸ் ஊன்னு வரும். ஓகேங்களா? அதனால இது வினையெச்ச விகுதி. அதே போலவே ஈ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தாலுமே அதுவும் வினையெச்ச விகுதி தான், விகுதியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நட எனும் வேர் சொல்லின் வினைமுற்று அறிக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நடக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் அல்லது செயல் ஒரு செயல் அல்லது வினை என்ன ஆகும் அப்படின்னா முற்று பெறற்றுச்சு அப்படின்னா அதை வினைமுற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி வந்த அப்படிங்கிறதா. ஓகே. பெயரெச்சம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெயரெச்ச விகுதிகள் என்னென்ன அப்படின்னா ஆ, இ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா பெயரெச்ச விகுதிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இதாவது ஒரு சொல்லோட இறுதியில் விகுதியாக வந்து ஆவும் ஈயும் வந்துச்சுன்னா அது பெயரெச்ச விகுதி. இந்த வந்தவை பிரித்தோம் அப்படின்னா தாவை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஆ அப்படின்னு வருது. இதனால் வந்து இது என்ன அப்படின்னா பெயரெச்ச விகுதிகள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரைந்தனன் இதோட வேர் சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அரை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. அதாவது இது என்ன என்ன வேர் சொல்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லோட அடிப்படையான சொல்லத்தான் வேர் சொல். பல சொற்கள் உருவாக காரணமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா வேர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த வேர் சொல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா
கட்டளை இடும்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த சொல்ல நீங்க கண்ண மூடிட்டு போடலாம். அதுதான் வேர்ச்சொல் அப்படிங்கிறது. இங்க பாருங்களேன். இந்த 4 ஆப்ஷன் பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, கட்டளை இடும்படி வர்றது எது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ தான். அறை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.